எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 3ல் இருக்கிற சிறுவினாவை நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. இன்மையிலும் விருந்தோம்பல் குறித்து புறநானூற்று பாடல் தரும் செய்தியை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சரை இப்போ பார்க்கலாம். வறிய நிலையிலும் எவ்வழியிலேனும் முயன்று விருந்தளித்து மகிழ்ந்தனர் நம் முன்னோர். அதாவது வறிய நிலைனா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையிலும் தனக்கே சாப்பாடு இல்லை அப்படின்ற நிலையில கூட எந்த வழியாச்சும் யாருக்கிட்டாச்சும் வந்து பிச்சை எடுத்தாவாச்சும் வந்து தன்னுடைய வீட்டிற்கு வந்து யார் விருந்தினராக வராங்களோ அவங்களுக்கு வந்து உணவு கொடுத்து வந்து மகிழ்ந்தனர் நம் முன்னோர்கள்னு சொல்றாங்க. அதுதான் வறிய நிலையிலும் எவ்வழியிலேனும் எப்படியாச்சும் தாங்கிட்டே இல்லைன்னா கூட மற்றவங்க கிட்டயாச்சும் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு சாப்பாடுக்கு வந்துட்டாங்களே விருந்தினர் வந்துட்டாங்களே அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து முயன்று அவங்களுக்கு விருந்தளித்து சாப்பாடு கொடுத்து மகிழ்ந்தனர் நம் முன்னோர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தானியம் ஏதும் இல்லாத நிலையில் கூட விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தாள் தலைவி என்று புறநானூறு காட்சிப்படுத்துகிறது. புறநானூற்று செய்தியில் என்ன கூட சொல்லியிருக்காங்களா, தானியம்னா அதாவது நெல் விதைகளோ இல்லை கோதுமை விதை அதை மாதிரி தானியங்கள் எதுவுமே இல்லாத நிலையில கூட விதைக்காக, அதாவது அறுவடைக்கு பண்ணுறதுக்காக பயிரிடுறதுக்காக வச்சுருப்பாங்கள்ல விதைகள், அந்த விதையை அதை எடுத்து என்ன பண்ணுவாங்களாம், அந்த திணையை உரலில் வந்து இட்டு அதை வந்து குத்தி எடுத்து அந்த விதையில வந்து உணவு சமைச்சு விருந்தினருக்கு வந்து விருந்தளித்தால் வந்து தலைவி வந்து அந்த மாதிரி கொடுத்து மற்றவங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்த உறவினர்களுக்கு வந்து விருந்தளித்தாங்க அப்படின்னு வந்து புறநானூர்லேயே வந்து காட்சிப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, முந்தின நாள் வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதனால், அதாவது முன்னாடி நாளே வீட்டுக்கு வந்துட்டாங்க, அந்த விருந்தினரை பார்த்துக்கிறதுக்கு பொருள் தேவைப்பட்டதால் என்ன பண்ணாங்கன்னா, இரும்பினால் செய்த தன் பழைய வாளை பணயம் வைத்தான் தலைவன். தலைவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஐயோ அவங்க வந்துட்டாங்களே அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த அந்த பழைய இரும்பினால் செய்த அந்த வாளை வந்து அடமானம் வச்சு அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தாங்க அந்த காலத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், மறுநாளும் விருந்தினர் வந்ததனால் தன் கருங்கோட்டு சீரியாழை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. மறுநாளும் முந்தன் நாள் தான் வந்தாங்க, திரும்ப மறுநாளும் வந்தால் நம்மளாம் சலிச்சு போவோம், என்னடா இது இவங்க வராங்களேன்ட்டு நம்ம மூஞ்சி சுழிப்போம். ஆனால் அப்போல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மறுநாள் வந்தாலும் பரவாயில்ல, தாங்கிட்டே இல்லைன்னா கூட என்ன பண்ணாங்களாம், அவரோட யாழையே பணயம் வச்சு அடமானம் வச்சு விருந்தினர்களுக்கு வந்து விருந்தளித்தார், தலைவன் வந்து விருந்தளித்தான் அப்படின்னு வந்து புறநானூற்று செய்தியில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு விருந்தோம்பல் பண்பில் நம்மளோட முன்னோர்கள் வந்து சிறந்து வந்து விளங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்துலலாம் தனக்கே உணவில்லாத சூழ்நிலையில் கூட மற்றவங்க கிட்ட பிச்சை எடுத்தாச்சும் வந்து கொடுப்பாங்களாம். அந்த காலத்தில் எங்களோட தாத்தா, அதாவது என் தாத்தாவோட அப்பா வறுமையினோட சூழ்நிலையில் இருந்தாலுமே அவங்க வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு யாருன்னா வந்துட்டாருன்னா அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் போய் மற்றவங்க வீட்டிலலாம் வேலை செஞ்சு அவங்க கொடுக்குற அந்த உணவை எடுத்துகிட்டு வந்துட்டு தனக்கு இல்லைன்னா கூட யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடாமல் அனுப்பவே மாட்டார். தன்னுடைய வறுமை நிலையில கூட விருந்தினருக்கு வந்து வீட்டுக்கு வந்தவங்களுக்கு உணவு அளித்தாங்க, எங்களோட முன்னோர்கள் அளித்தாங்க. அதே மாதிரி தான் நம்மளோட முன்னோர்கள் எல்லாமே வந்து செஞ்சுருப்பாங்க. அந்த அந்த தர்மம் வந்து நம்மளோட தலைமுறையினே வந்து தலை காக்கும். அதுதான் வந்து சிறந்த விருந்தோம்பல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலன்களுடன் செங்கீரை ஆடிய நயத்தை விளக்குக அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். பாருங்க, வைத்தியநாதபுரி முருகன் வந்து செங்கீரை ஆடுதல், அதாவது அவர் முருகப்பெருமான் வந்து அவர் வந்து அணிஞ்சிருக்கின்ற ஒவ்வொரு வந்து அணிகலனுமே வந்து அவரோட சேர்ந்து வந்து ஆடுதலை செங்கீரை ஆடுதல் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் முருகப்பெருமான் வந்து கிண்கிணியும் சிலம்பும் சொல்றாங்க. கிண்கிணினா என்னதுன்னு தெரியும் உங்களுக்கு. திருவடியில் அணிந்த சிறு செம்பொன் கிண்கிணிகளோடு சிலம்புகளும் சேர்ந்து ஆடின. அதாவது கிண்கிணினா என்னது, கொலுசு. அவர் வந்து திருவடினா காலடியில் அணிந்த அந்த சிறும்பொன்னாலான கிண்கிணிகளோடு அந்த கொலுசுகளோடு அதில் இருக்க சிலம்புகளும் வந்து சேர்ந்து வந்து ஆடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது காலில் இருக்கிற கொலுசு ஆடுது முருகப்பெருமானுக்கு, அதை தான் சொல்கிறாங்க சிம்பிளாக. அடுத்தது அரைஞான் மணியும்னா, அரைஞானும்னா அதை இடுப்பில் கட்டிட்டு அருணாகருன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அதுதான். இடையில் அரைஞான் மணியோடு ஒளி வீசுகின்ற அரை வட்டங்கள் ஆடின. அவரோட
இடுப்பில் அரைஞான் மணி வந்து அந்த அரை வட்டங்களோட சேர்த்து வந்து ஆடிச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இடையில் அரைஞான் மணியோடு அந்த ஒளி வீசுகின்ற அரை வட்டங்கள் ஆடின. இது இட்டு வரணுமாங்க, போடாது விட்டுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பசும்பொன். பசும்பொன் போல் ஒளிரும் தொந்தியுடன் சிறு வயிறும் சரிந்தாடின. பசும்பொன் போல ஒளிரும், அது தொந்தினா வயிறு, அந்த தொப்பை, அந்த தொப்பையோட அந்த சிறு வயிறும் வந்து சரிந்தாடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நெற்றியில சுட்டி. பட்டம் கட்டிய நெற்றியில் விளங்குகின்ற பொட்டுடன் வட்ட வடிவான சுட்டியும் பதிந்தாடின. அதாவது நெற்றியில விளங்கின்ற அவர் ஒரு பொட்டு வச்சிருக்காரு பார்த்தீங்களா, அந்த பொட்டோட அந்த வட்ட வடிவான நெத்தி சுட்டியும் வந்து பதிஞ்சு ஆடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது குண்டலங்களும் குழைகளும். கம்பிகளால் உருவான குண்டலங்களும் காதின் குழைகளும் அசைந்தாடின. அதாவது நம்ம காதில் ஓட்டை போட்டு ஹோல்ஸ் போட்டு அதில் காது குத்துவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கம்பிகளால் உருவான அந்த குண்டலங்களும் அதனோட காதில் இருக்கிற அந்த குழைகளும் சேர்ந்து வந்து அசைந்தாடுச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது சூழி. உச்சி கொண்டையும் அதில் சுற்றி கட்டப்பட்டுள்ள ஒளிமிக்க முத்துகளோடு ஆடின. உச்சியில் நம்ம தலையில் இருக்க அந்த கொண்டையும் அந்த கொண்டையில் சுற்றி கட்டப்பட்டுள்ள அந்த ஒளிமிக்க அந்த தலையில் அந்த முத்துகளோடு சேர்ந்து அந்த கொண்டை போட்டிருக்காங்களாம். அதுவும் வந்து சேர்ந்து வந்து ஆடுச்சின்னு சொல்கிறாங்களாம். இதுதான் வந்து அதாவது நம்ம குழந்தையா இருக்கிறப்போ இந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு நம்ம போட்டு அழகு பார்ப்போம். அந்த அணிகலன்கள் ஆடுறப்போ அந்த குழந்தையோட அந்த இது உடம்பும் வந்து சேர்ந்து ஆடுறப்போ அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதே போல் தான் முருகன் வந்து வைத்தியநாதபுரி முருகன் வந்து குழந்தையாக இருக்கிறப்போ அணிஞ்சிருக்க அணிகலன்களும் அந்த அணிகலன்களோடு அவர் வந்து செங்கீரை ஆடிய நயன்தான் இதில் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு முருகனை வந்து குழந்தையாக பாவிச்சு குழந்தை எப்படிலாம் அந்த அணிகலன் ஆட சொல்ல அந்த அணிகலன் கூட சேர்ந்து அந்த குழந்தை எப்படி ஆடுமோ அதே மாதிரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. அதோட கொலுசு, அதனோட இடுப்பில் இருக்கிற அந்த அரைஞான் கயிறு, அதுக்கப்புறம் அதோட தொப்பை வயிறு, அதை நெற்றியில் இருக்கிற அந்த நெத்தி சுட்டி, அதுக்கப்புறம் காதில் போட்டிருக்க அந்த கம்பல், அதுக்கப்புறம் கொண்டையில் வச்சிருக்கிற அந்த உச்சி கொண்டையும் அதில் நம்ம பூ வச்சுருப்போமோ அதை மாதிரி வந்து முத்துக்களோடு வந்து கட்டி வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து ஆடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து வைத்தியநாதபுரி முருகன் செங்கிரை ஆடுதல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் அப்படியே புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஓனாக கூட வந்து எழுதலாம். முதல்ல கிண்கிணியும் சிலம்பும், அடுத்தது வந்து அரைஞான்மணி, அதுக்கப்புறம் வந்து பசும்பொன், அப்புறம் நெற்றியில் வந்து சுட்டி, அதுக்கப்புறம் குண்டலங்களும் குழைகளும், கடைசியில் வந்து சுழி. ஓகேங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படையாக அமைந்தது. இப்பண்பு இக்காலத்தில் அடைந்துள்ள மாற்றங்களை பட்டியலிடுகன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்க. இன்று திருவிழா காலங்களில் ஊருக்கு வரும் புதியவர்களையும் அழைத்து அன்போடு விருந்தளிப்பதை சில இடங்களில் காண முடிகிறது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அதாவது கோவில் திருவிழா அந்த டைம்லாம் ஊருக்கு யாராச்சும் கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா, புதுசாக யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ் வந்தாங்கன்னா அவங்கள அழைச்சி அன்போடு அவங்களுக்கு வந்து விருந்தளிப்பது சில இடங்கள்ல இல்லை, நிறைய இடங்களுமே நம்ம பார்க்க முடியுது இப்பயும். அதே போல் வந்து திருமணத்தை வந்து உறுதி செய்தல், அதாவது ஒரு 2 பேருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுற சமயம் நிச்சயதார்த்தம் சரி, திருமணம் சரி, அவங்களுக்கு வளைகாப்பு, பிறந்த நாள், அதுமாரி புதுமனை புகுதின வீடு கிரகப்பிரவேச விழா போன்ற வீட்டில் நடக்கிற எல்லா விழாக்களிலுமே மிகுதியான விருந்து நம்மளோட சொந்தக்காரங்கள்லாம் வந்து விருந்தினர்களை வரவேற்று உணவளித்து மகிழ்ந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்போவுமே வந்து நடக்குது. ஒரு சில இடங்கள்ல நடக்குது, ஒரு சில இடங்களில் விருந்தினர்களோட அழைக்காமையும் செய்கிறாங்க. காலப்போக்கில் வீட்டில் நடைபெற்ற திருமண விழாக்கள் திருமண கூடங்களுக்கு இடம் பெயர்ந்து விட்டதால் அங்கு மட்டும் விருந்தளித்து வீட்டிற்கு வரும் விருந்தினர்கள் எண்ணிக்கை குறைந்து விட்டது. அதாவது இப்போ காலம் மாறப்போ அப்போல்லாம் வந்து வீட்லேயே வந்து கல்யாணம் பண்ணாங்க, வீட்டில் வந்து சொந்தக்காரங்க நிறைஞ்சிருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி வந்து நிறைய உறவினர்களையும் வீட்டில் வச்சு சமாளிக்க முடியாது. அதனால் எல்லாமே வந்து மண்டபத்தில் தான் வந்து பண்ணுறாங்க. அங்கு மண்டபத்தில் பண்ணுறதுனால எல்லாமே வந்து மண்டபத்துக்கு மட்டுமே வந்து போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்து விருந்தினர்களோட வருகை வந்து குறைந்து விட்டது அதனால் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பண்டைய தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் சிறந்து விளங்கி விருந்தோம்பல் இன்று குறைந்து வருகிறது. அந்த காலத்தில் பண்டைய தமிழர்களில் விருந்தோம்பல் பண்பில் அவங்க ரொம்ப சிறந்துள்ளாங்க. யாராச்சும் ஒருத்தங்க இந்த மாதிரி விசேஷ டைமில் வரலன்னா கூட அதுக்கு கோச்சிப்பாங்க, ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போலாம் அந்த மாதிரி வந்து கிடையாது. இப்போலாம் வந்து வரலனாவே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் எல்லாரும் வீட்டுக்கு வரணும், அவங்களோட விருந்தோம்பல் இவங்க வரவங்களுக்கு நல்லா இவங்க விருந்தோம்பல் பண்பு பண்ணி நல்லா அவங்கள வந்து கவனித்து வந்து அனுப்புவாங்க. இப்போ வந்து அந்த நிலைமை வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுதான் பண்டைய தமிழரில்
தமிழர்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் சிறந்து விளங்கிய அந்த விருந்தோம்பல் பண்பு வந்து இன்று வந்து குறைந்து வந்து வருகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுதான் இந்த கொஷினுக்கான வந்து ஆன்சர். இப்போ வந்து அடுத்த கொஷினுக்கான ஆன்சரை நம்ம பார்க்கலாம். 4th கொஷின் பாருங்க. மார்கழி திங்கள் அதிகாலை நேரத்தில் மக்கள் நடைப்பயிற்சி மேற்கொண்டனர். சிலர் மிதிவண்டியில் சென்றனர். சாலை ஓரத்தில் இருந்த வீட்டின் மதிலை ஒட்டி செங்காந்தல் மலர்கள் பூத்து குலுங்கியபடி இருந்தன. அவற்றை பார்த்தபடியே வீடு சென்றேன். பத்தியை படித்து தொகைநிலை தொடர்களை கண்டறிந்து எழுதுகன்னு கேட்குறாங்க. இதில் இருக்கிற தொகைநிலை தொடரை வந்து நம்ம பார்த்து இருந்து எழுதணும். இதுக்கான ஆன்சரை நம்ம பார்க்கலாம். இதில் பாருங்க, மார்கழி திங்கள் அப்படின்ற வார்த்தை வந்து இரு பெயரொட்டு பண்பு தொகை. மார்கழி திங்கள் 2 பேருமே சேர்ந்து வர்றதுனால இது வந்து இரு பெயரொற்று பண்பு தொகைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் செங்காந்தல் மலர்கள், இது வந்து பண்பு தொகை. செங்காந்தல் மலர்கள்ன்றது பண்பு தொகை. அடுத்தது வீடு சென்றேன், இது வந்து 4ஆம் வேற்றுமை தொகை. சாலை ஓரத்தில், இது வந்து வேற்றுமை தொகை. மார்கழி திங்கள், இது வந்து இரு பெயரொட்டு பண்பு தொகை. செங்காந்தல் மலர்கள் பண்புத்தொகை. வீடு சென்றேன் 4ஆம் வேற்றுமை தொகை. சாலை ஓரத்தில் அப்படின்றது வேற்றுமை தொகை. இது வந்து அவ்வளோதான். இதில் இருக்கிற இப்போ வந்து நம்ம சிறுவினா வந்து பார்த்துட்டோம் 4 கொஷினையும். அடுத்த வீடியோவில் நம்ம இதற்கான நெடுவினா வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் வந்து கேளுங்க. நன்றி.